நேற்று கடலக்காய் கொடுத்துட்டனே சாப்பிட்டையா அப்படின்னு எங்கள் அம்மா கேட்டாங்க. இருங்கம்மா, எனக்கு இருக்கிற வேலையில் அதுதான் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன். சின்ன வயசில் இந்த கடலக்காய், கடலைக்கான்னு நிறைய பேர் சொல்லுவீங்க, நிலக்கடலைன்னு சொல்லுவீங்க, மல்லாட்டைன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் வந்து அது கடலக்காய் அப்படின்னு சொல்லி பழக்கும். சின்ன வயசில் இந்த கடலக்காவோட நான் எப்படி ஒன்றி இருந்தேன், என்னோடய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு யோசிச்சு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு தான் அப்புறம் யோசித்தேன், சரி இதுக்காகவே அதை எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப பல மலரும் நினைவுகள்னு சொல்லலாம். நான் சின்ன வயசுல இருந்து பார்த்தோம்னா நம்ம தோட்டம் பூரா கடலக்காய் போடுறதும், அந்த கடலக்காய் அறுவடை செய்கிறப்ப வேற ஊர்ல இருந்து ஒரு 20 பேர் 30 பேர் வந்து ஒரு வாரம் எங்கள் வீட்டில் தங்கி இருந்து அதெல்லாம் பிடுங்கி அறுவடை பண்ணி கொடுத்துட்டு போகிறதும், அந்த கடலக்காயை காய வைக்கிறப்ப அந்த கடலக்காயை உடச்சி விடுறது, ஓடுறது, மழை வந்தால் அந்த கொடிகளை அரிச்சு வைக்கிறது, தோட்டத்தில் வேலை செய்கிறது, விடிய விடிய கிட்டத்தட்ட இரவு முழுக்க அந்த கடலக்காயை அளந்து கொட்டுறது, இந்த வள்ளத்தில் அளந்து கொட்டுறது, இந்த மாதிரி பல நினைவுகள் வந்து மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே தான் போயிட்டு இருந்தது. இது எல்லாமே ஒரு வீடியோவாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு வீடியோவாக பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவோட ஃபுல் வீடியோ யூடியூப்பில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனும் நான் கீழே கொடுத்துருக்கேன், லிங்க்கில் கொடுத்துருக்கேன், மெசேஜ்லேயும் ஃபஸ்ட் மெசேஜில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் எப்படியெல்லாம் வந்து ஒரு கடலக்காய் பிடுங்குற விஷயம் இருக்கும், எனக்கு அது எப்படிலாம் அது என்னோட சார்ந்து இருந்தது, எனக்கு எப்படி நான் பழகி இருந்தேன் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துருந்தது. இன்றைக்கி என்ன தான் போய் ஒரு கிரவுண்ட் 1 கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 150 ரூபா 200 ரூபா கொடுத்து நல்ல தேட்டரில் போயிட்டு ஸ்வீட் கார்னுக்கு போட்டியாக அதை வாங்கி சாப்பிட்டு அப்படிலாம் இருக்கிற சுகமே இல்லை. ஸோ தோட்டத்தில் அந்த கடலக்காய் செடி அப்படியே பிடுங்கி அந்த பச்சை கடலக்காய் அப்படியே உடச்சி 2 கையில் உடச்சி சாப்பிட்டு, உடைக்க முடியாத வயசில் பல்லில் கடிச்சு எடுத்து அந்த கடலைப்பருப்பு சாப்பிட்ற சுகம் வந்து என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு சுகம் தான். அந்த வீடியோவை தான் நான் இங்கே யூடியூப்பில் கொடுத்துருக்கேன்.